ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணதாங்க. ஃபர்ஸ்ட் நேற்று சொல்லியிருந்தோம் இன்னைக்கு எய்தர் க்ளோசிங் நேற்றோட க்ளோசிங்கில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேற்று க்ளோசிங்கில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஓப்பன் ஆன ஒரு 30 மினிட்ஸ் பாருங்களேன். ஸோ இது ஓப்பன் ஆன ஒரு 30 மினிட்ஸில் ஒரு நல்ல 2 கேண்டில் க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ நிறைய பேர் இதில் சின்ன ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். சில பேர் இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருப்பாங்க, நேற்று மாதிரி இன்றைக்கும் ரேலி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேண்டில்ஸ் கீழே வந்துருச்சு. ஸோ 1 ஹவர் கேண்டில், ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டுமான கேண்டில் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் எங்கே எடுத்திருக்கலாம்னா, ஆக்சுவலாக நான் மதியம் தான் வருவேன். பட் நீங்கள் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நீங்கள் செல்லிங் கொடுத்துருக்கலாம். இதுக்கு கீழே போக போகுதுன்னு சொல்லி நீங்கள் பெட் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஓகேவா? இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த லெவலு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் நீங்கள் இங்கே வச்சிருக்கலாம். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. இது 5 மினிட்ஸ், இது 15 மினிட்ஸ் போட்டிங்கன்னா சேம் தான். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு, ஸோ இந்த லெவலுக்கு கீழே போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் மட்டுமே உங்களுக்கு 170 பாயிண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இது குவான்டிட்டி இன்ட்டு லாட் சைஸ் தானே. ஸோ அது நீங்கள் எத்தனை ஆர்டர் எடுத்தீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இதுதான் இன்னையோட பர்ஃபெக்ட் ட்ரேடாக இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னையோட பர்ஃபெக்ட் ட்ரேடாக இருந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேண்டிலுக்கு அப்புறம் என்னோட டெலிகிராம் குரூப்ல நான் போட்டிருந்தேன், மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் ஒரு பெரிய 15 மினிட்ஸ் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 154 பாயிண்ட் இந்த கேண்டில் மட்டுமே மூவ் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக இதில் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தா நம்ம சேனலில் கமெண்ட்ஸ்லையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லேயோ போடுங்க. ஆல்ரெடி ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே நான் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன் ஆக்சுவலாக, பட் அது பிளேஸ் ஆகலை. ஸோ அதனால் போச்சு. ஓகேங்களா? நான் அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் பண்ணேன். அந்த ட்ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு தான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்டம் கிடையவே கிடையாது இந்த 5 மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் இந்த ட்ரேட் எடுத்தேன். நான் ஏன் இங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னையோட இந்த லெவலை தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த லெவலுக்கு கீழே மேலே போகலை. அதனால் நான் இந்த இடத்துல இந்த நல்ல கேண்டில் பார்த்தோன்னே ட்ரேட் பண்ணேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலை நான். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணாமல் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,04,000 ப்ராஃபிட் வந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரேட் எடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் நான் இன்னைக்கு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1000 நினைக்கிறேன் நான் போட்டது. ஓகேங்களா? நானே காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ 1,62,2 காட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 2,25,000 சம்திங் காட்டுச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் ஆர்டரில் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்தனை லாட் வருது டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா பார்த்துக்குங்க, ஒரு 400 லாட் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 400 லாட் இன்னைக்கு நான் போட்டேன். ஸோ இது ஆப்ஷன் பையிங்கில் ஹியூஜ் ரிஸ்க். என்ன ரிஸ்க் எடுக்கக்கூடாதோ அதை இன்னைக்கு எடுத்தேன். பிகாஸ் ஓகே, தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு லாஸ் வந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல, நான் எப்படியாவது ரெக்கவர் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் அந்த கான்ஃபிடென்ட் இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு அதை பண்ணேன். ஸோ இந்த 12K பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாத்திருச்சு பேங்க் நிஃப்டி. நான் அதை சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இந்த ஜோனுக்கு கீழே போனால் கட் பண்ணால் எடுப்பேன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் என்னோட டெலிகிராம் குரூப்பில். இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 5 மினிட்ஸில் மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகி இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 150 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக இது வரைக்கும் இந்த ஒரு 2-3 மாசத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு டவுன் சைட் மூமெண்டம் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு அந்த மூமெண்டம் கிடைக்கல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 34,000ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 33,4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பையர்ஸும் டாமினேட் பண்ணியிருப்பாங்க, செல்லர்ஸும் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் செல்லர்ஸ் தான் இன்னைக்கு டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகி இந்த கேண்டிலை விட, அதாவது இந்த விக்கை விட இந்த பாடி ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த விக்கை விட இந்த பாடி பெருசாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இந்த 2 நாள் நான்
ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 2 நாள் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் டேவா இல்ல வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்டான்னு சொல்லிட்டு இந்த வீக்கோட க்ளோசிங் டேல தான் நமக்கு தெரியும். ஸோ கேண்டில் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து அந்த மூவ்மெண்ட்டை கணிக்க முடியும். இன்கேஸ் இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் கேண்டிலா, ஒரு நல்ல கிரீன் கேண்டிலா, என்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி போட்டுச்சு அப்படின்னா டெஃபினட்டா கொஞ்சம் புல்லிஷ் மூவ்மெண்டம் டெஃபினட்டா இருக்குன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த கேண்டில் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஏறின அளவுக்கு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40% இறங்கி இருக்கு. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் என்ன நடக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த லெவல்ல இருந்து இங்க வந்துட்டு ஒரு இப்படி மேபி இப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி மூவ் ஆச்சுன்னா நமக்கு ஃபார்ம் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அது வந்து இன்வெர்டர் ஹேமரா இருக்கும். ஓகே, மேபி இன்வெர்டர் ஹேமரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா வந்து ஒரு டோஜி போட கூட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டோஜி போட கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவலை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா கூட அதை வந்து நம்ம இன்டிசிஷன் கேண்டில்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த இன்டிசிஷன் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்மளுடைய ட்ரெண்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. எப்பவுமே இந்த சப்போர்ட்ல மட்டும் ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியா வந்து ப்ளே பண்ணுவாங்க எஃப்ஏஎன்டிஏ. இன்னைக்கு நடந்த மாதிரி தான். ஸோ இன்னைக்கு நான் 5 மினிட்ஸ்ல காட்டினேன். பட் அதை யோசிச்சு பாருங்க, ஒன் டேல நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா இப்படி வந்துட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக ஒரு பெரிய கேண்டில் போட்டுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும். ஸோ நமக்கு வந்து ட்ரெண்டே தெரியாது. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். கண்ணதாசா ஜேசுதாசாங்கிற மாதிரி எந்த சைடு போகிறதுனே தெரியாது நமக்கு. ஆனால் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷன், கேண்டில் ஸ்டிக்ஸு, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் போதுமானது. நம்ம வந்து நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் பண்ணிடலாம் மார்க்கெட்டில். அதில் டவுட் கிடையாது. நான் நேற்று இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா நேற்றோட ரேலி வந்து ஒரு பெரிய ரேலி, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ரேலி. அந்த ரேலியை முடிஞ்சு இன்னைக்கு வந்து கரெக்ட் ஆயிருக்கு. பட் இந்த கரெக்ஷன் வந்து இதோட ஸ்டாப் ஆயிட்டு அப் சைடு மூவ் ஆகுமா இல்ல டவுன் சைடு மூவ் ஆகுமான்னு தெரியல. நாளைக்கு நான் எப்படி ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன்னா, எய்தர் இங்க பாத்தீங்கன்னா இதே லெவல்ல, அதாவது க்ளோசிங் லெவல்லே ஓப்பன் ஆகணும், இல்லைன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு கீழே டவுன்ல வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதைத்தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பட் எனிவே நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். நம்ம எதையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எப்படி பண்ணாலும் அது ஒரு ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன் தான். மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ இன்னையோட லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் பையிங் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1000 குவான்டிட்டி போட்டதுக்கு, ஓகேங்களா, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,35,000 இந்த இதில் நினைக்கிறேன் லாஸ் இருந்துச்சுங்க. ஓகேவா, ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 to 10 மினிட்ஸ். ஸோ அந்த லாட் வந்து 400 லாட் அப்படிங்கும்போது சும்மா எகிரிடு போகுது. நம்ம இப்படின்னு இப்படின்னு பார்க்கறதுக்குள்ள 10,000, 20,000, 30,000 சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு தான் அந்த கண் கூட நான் பார்த்தேன். ஏன்னா நான் இவ்வளவு பெரிய லாட்டை வந்து பிளேஸ் பண்ணதே கிடையாது. முக்கியமாக சொல்ல போனால் ஆப்ஷன் பையிங் வந்து ஹெவி ரிஸ்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு கண்கூடா பார்த்தேன். ஓகேங்களா, எந்த அளவுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறத கண்கூடா பார்த்தேன். நான் வந்து இந்த லெவலை க்ளோஸ் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. நான் க்ளோஸ் பண்ணும்போது 25,000 சம்திங் ப்ராஃபிட்ல இருந்துச்சு. பட் எகைன் பார்த்தீங்கன்னா நான் அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ட்ரேட் பண்ணதில் ஒரு 12,500 லாஸ் ஆயிடுச்சு. இதில் ப்ரோக்கரேஜ் இப்போ எவ்வளோ போகும்னு தெரியாது. பட் எனிவே நான் வந்து இன்னைக்கு கிரீன்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஆப்ஷன் பையிங்க வந்து ஏன் எல்லாரும் வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசனுங்க. ஓகேவா, நான் வெறும் 2,25,00,000 இருந்தா இப்போ 400 லாட் போட முடியுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நான் என்னோட மொத்த கேபிட்டலையும் டெப்ளாய் பண்ணி ஒரு ஆர்டர் எடுத்தேன் அப்படின்னா, நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே எனக்கு 1,00,000 லாஸ், 1,00,000 ப்ராஃபிட் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, நம்ம என்னதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தாலும், என்னதான் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் பார்த்தாலும், கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஏரியாஸ் இருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு நடந்த மாதிரியே. ஸோ அதனால எந்த நிமிஷத்துல என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு கண்டிஷன்ல நம்ம அவ்வளோ லாட்டை பிளேஸ் பண்ணுவோம். நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணும். புரியுதுங்களா, காசு தான் இருக்கே, போடு போடு போடுன்னு சொல்லி நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணும். அதுதான் இன்னைக்கு எக்ஸாக்டா எனக்கு நடந்திருக்கு. நான் என்னோட எக்ஸல் ஷீட்ல அதையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். டெய்லி நான் வந்து என்னோட எக்ஸல் ஷீட்ல நான் டெய்லி என்ன ட்ரேட் எடுக்கிறேன், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல எடுக்கிறேன், அன்னைக்கு எவ்வளவு ப்ரோக்கரேஜ் போச்சு, ஓகேங்களா, நான் என்ன டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், என்ன டைமுக்கு க்ளோஸ் பண்ணேன், இது எல்லாத்தையுமே வந்து கிளியரா நோட் பண்றேன். என்னோட நெட் ப்ராஃபிட் என்ன வருது, ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக என்ன வருது, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் எக்ஸல் ஷீட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம், நான் டைம் கிடைச்சா உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
பண்றேன். பட் நான் அதெல்லாம் ஏன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் அந்த கமெண்ட்ஸும் போடுவேன். நான் இன்னைக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுனேன், எதை பண்ணாம இருந்திருக்கலாம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த லாஸ்ட் ட்ரேட் எடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துல நீங்க உட்காந்து எண்ட் ஆஃப் த மந்த்ல வந்து ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷன் கிடைக்கும். நம்ம மேஜரா என்னென்ன இடத்துல வந்து தப்பு பண்றோம், நம்ம வந்து லாட் சைஸ் வந்து அதிகம் போடுறோமா, இல்லை வந்து தேவையில்லாத ஒன்று ரெண்டு ட்ரேட் எடுக்கிறோமா, இல்லைன்னா வந்து ஓவர் ட்ரேடிங் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து ஒரே மாசத்துல வந்து எல்லா தப்பையும் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது. இந்த மூணுல வந்து எதுல நமக்கு வந்து ஹெவி லாஸ் ஆகுதோ அதை வந்து கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து ப்ராஃபிட் மட்டுமே வரும்னு சொல்லலை. நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் கட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுடைய ரிஸ்க்கை குறைச்சிட்டு உங்களுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கேமே இருக்குது, இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேமே. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து மெயினும் கூட. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக அது மிஸ்டேக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது மிஸ்டேக் தான். பட் க்ரீனில் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் ஆக்சுவலாக நான் சொன்னது மாதிரி, ஸோ லாஸ் ஆகும்போது நம்ம பேனிக் ஆகாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சோம்னாவே டெஃபினட்டாக நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம். அதில் டவுட்டே இல்லை. ஓகேங்களா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு லாஸ் ஆயிடுச்சு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து ட்ரேடிங்கில் வந்து இருக்கிறதா நண்பா. ஸோ என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணும்போது அப்போ வந்து 72,000 என்னமோ மொத்தமாக லாஸ் பண்ணியிருந்தேன். அது எவ்வளோ நாளுக்குன்னு தெரில கரெக்டாக எக்ஸாக்டாக. அந்த 72,000ங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போதைக்கு சேலரியில் வந்து ஒரு 2 மடங்கு சேலரி நினைக்கிறேன், 2 மாசம் சேலரி நினைக்கிறேன். ஸோ யோசிச்சு பாருங்க நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 5,000 தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எடுத்தோன்னே 5 லட்சம் 10 லட்சம் போடுற அளவுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது, அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. நான் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் தாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் சந்திச்சிருக்கேன். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நான் 50,000 தான் கேபிட்டல் வச்சிருந்தேன். ஆப்ஷன் பையிங் பண்ணீங்க, ஆப்ஷன் பையிங் இல்லை இன்ட்ராடே, ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணி ஓகேவா, ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு 48,000 காலி. அப்போ வந்து இந்த மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப லோ. இன்ட்ராடேக்கு இப்போ தான் வந்து இன்ட்ராடேக்கும் இந்த பொசிஷனுக்கும் சேம் மார்ஜின். அப்போ கிடையாது, அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த லெவலுக்கு கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து 50,000 கேபிட்டல் வச்சுருந்தேன். அதில் வந்து லாஸ் பார்த்தீங்கன்னா 48,000 லாஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வாஷ் அவுட். ஸோ இது வந்து என்னோட வாழ்க்கையில் ஒரு பிக்கஸ்ட் லாஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களோட கேபிட்டலில் 95% 96% காலி ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம லெவலை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது மட்டும்தான் டெஃபினட்டாக நம்மளால் இங்கே இந்த பர்டிகுலர் ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமாக லாஸ்ட் இயர் மிட்ல இருந்து இது வரைக்குமே மார்க்கெட் வந்து பயங்கர வாலட்டைல், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பிகினர்ஸ் கண்டிப்பாக லாஸ் ஆக வாய்ப்புகள் ஜாஸ்தி தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கொரோனா கிராஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன் சைட் மூமெண்டம் தான். ஓகேவா? அன்னைக்கு நீங்கள் எடுத்துட்டு பயப்படாமல் நாளைக்கு வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் போன வருஷோட மிட்ல இருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படி கிடையாது. கேப் அப்பு, கேப் டவுனு, பயங்கரமான ஒரு வாலட்டைல். போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம். போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 1 ஹவரில் பயங்கரமான செல்லிங் இருந்துச்சு. ஆனால் இந்த 3 நாள் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஓகேங்களா? நான் இன்னைக்கு கூட அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு செல்லிங் ஆகாமல் மேலே பையிங்க்கு மூவ் ஆச்சு. பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக அது இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் டு வின் த கேம். ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்பரான பொசிஷன் சைஸிங்கு ப்ளஸ் ப்ராப்பரான உங்களுடைய நாலேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய வின்னிங் சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட். நீங்கள் வேணும்னா கீழே அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே உங்கள் மெசேஜை போடுங்க. மைட் பி நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன், இல்லைன்னா அதில் இருக்கிற நண்பர்கள் ரிப்ளை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. Have a good day.